ஏர் ஃப்ரான்ஸினுடைய ஒரு விமானம் ஏத்தென்ஸ்லேருந்து புறப்படுகிறது. அது வந்து ஃப்ரான்ஸுக்கு போகக்கூடிய ஒரு விமானம். அதில சில ஜெர்மனை சேர்ந்த தீவிரவாதிகள் உள்ள இருக்காங்க. அது பறந்து கொண்டிருக்கும் பொழுது பாதையில அது ஹைஜாக் பண்ணப்படுகிறது. ஹைஜாக் பண்ணப்பட்டு அது வந்து அதனுடைய ஃப்ளைட் நேம் சேஞ்ச் ஆகுது. அல் அரஃபட் அப்படின்னு சொல்லி. அது நடுவுல லிபியால வந்து இறங்குகிறது. லிபியால ரீஃப்யூயலிங் நடக்கிறது. திரும்ப அது தொடர்ந்து டவுன்வர்ட் இப்போ ஆக்சுவலா ஏத்தென்ஸ்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு போக வேண்டிய விமானம் சுத்தமா வேற டைரக்ஷன்ல வருது. வந்து நைட்டு உகாண்டாவை வந்து அடைகிறது. என்டபேன்ற இடத்துக்கு வந்து சேருகிறது. என்டபேல அந்த ஏர்போர்ட்ல கடைசி டார்மாக் எண்டுல கொண்டு அது நிறுத்தப்பட்டு, ஏறக்குறைய 150 பயணிகள் கிட்ட இருப்பாங்க. அவர்கள் இறக்கி விடப்பட்டு ஷெட்டுல வந்து அமர்த்தப்படுகிறார்கள். ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அடுத்து என்ன நடக்கப் போகுது தெரியாது. அப்ப அந்த கூட வந்த ஹாஸ்டேஜஸ் கொண்டு வந்த அந்த தீவிரவாதிகள் அங்க வந்த உடனே நெறைய ஹாஸ்டேஜஸ் அங்க திரும்ப நெறைய தீவிரவாதிகள் அங்க சேர்ந்து கொள்கிறார்கள். ஸோ, அதனால அவர்கள் மொத்தமாக இந்த தீவிரவாதிகளுடைய பாதுகாப்பின் கீழ வைக்கப்படுகிறார்கள். ஸோ, இந்த நியூஸ் வந்து இம்மீடியட்டா ஃபிளாஷ் ஆகுது. இஸ்ரவேல் அந்த கிடைத்த நிமிடத்திலிருந்து கேபினெட் மீட்டிங் கூடுது. அடுத்து என்ன செய்வது? என்ன டிமாண்ட்ஸ்? எதுக்காக கொண்டு ஏற்கனவே இது ஹைஜாக் ஆயினதுன்ன உடனே டெல் அவிவ் ஏர்போர்ட் ரொம்ப அலர்ட் ஆகுறாங்க. வந்து இறங்குனாக்கா இங்க நம்ம என்ன பண்ணலான்றதுக்கு. ஆனால் அந்த ஆகாய விமானம் என்டபே, உகாண்டா கொண்டு செல்லப்படுகிறது. ஏறக்குறைய 2000 மைல் தொலைவுக்கு அப்பால. போய் இறங்கிய நாடு இஸ்ரேலுக்கு எதிரான நாடு. ஆஹா! உகாண்டா. ஆமா. இன்னும் உகாண்டாவுக்கு போகணும்னா, அது போக வேண்டிய வழியில் இருக்கிற எல்லா நாடுகளும் எதிரி நாடுகள். இஸ்ரேலுக்கு எதிரி நாடுகள். ஆனால் அவர்களை மீட்பார்களா? எதிரி டெரிட்டரி, போற வழியும் எதிரி டெரிட்டரி. எந்த ஆதரவும் கிடையாது. அப்ப இது ஒரே வழி டிப்ளமேட்டிக் சேனல் தான். அவர்கள் எப்பவுமே யூதர்கள் வந்து 2 பிளான் ஏ ஒண்ணு வச்சிருப்பாங்க, பிளான் பி ஒண்ணு வச்சிருப்பாங்க. 2 பிளானுமே நடைமுறைக்கு வர்ற மாரியே போகும். எதுவுமே தொய்வு இருக்காது. இதுதான் பிளானுன்னு போய்க்கிட்டே இருக்கிற மாரி போகும். பக்கத்துல இன்னொரு பிளானும் போய்க்கிட்டே இருக்கும். திடீர்னு எப்ப வேணாலும் பிளான் மாற்றப்படும். அது மாரி டெசிஷன் நெறைய எடுப்பாங்க. அதனால ஒரு டிப்ளமேட்டிக் சேனல் அப்போ உகாண்டாவை ஆளுகிறவர் இடி அமீன். இடி அமீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தொடர்பும் உண்டு. இடி அமீன் வந்து ஒரிஜினலா பிரிட்டிஷ் சோல்ஜரா இருந்தவரு. அங்க இருந்து தான் அவர் அதிபர் ஆகுறாரு. அங்க இருக்கிற என்டபே ஏர்போர்ட்ட கட்டுவதற்கு இஸ்ரவேலுடைய ஏதோ ஒரு கம்பெனி உதவி இருக்கிறது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல போச்சுன்னா, அந்த சம்பந்தமா என்னென்ன உதவிகள் கிடைக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க.